ரம்ஜான் வரப்போகுது. ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஸ்லைட் சேஞ்சஸோட பர்ஃபெக்டாக ஒரு நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1.5 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது 3ஐயும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2 தடவை கழுவின பிறகு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கரில் செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2-3 லவங்கம், ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து தாளிச்சுக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2மே சேர்த்துக்க போகிறோம். 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது போல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கியாச்சு. இப்போது 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கிறேன். கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப குழைவாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். தக்காளி வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஏதாவது ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி இந்த ரம்ஜான் டயத்தில் கொடுத்து விடுவாங்க. இந்த வாசனையும் டேஸ்ட்டும் இன்னமும் மறக்கலை. இதை நம்ம நார்மல் டேஸில் கூட ட்ரை பண்ணலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 150 கிராம் கறியை மிக்சர் ஜார்லேயே 2-3 பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கறிக்கடையிலேயே கொத்தி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். அதை நல்லா வதக்கி விடுங்க. கறி நல்லா வதங்கின பிறகு ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு அரிசியையும் பருப்பையும் சேர்த்து அதையும் ஒரு முறை கலந்துக்கோங்க. கரெக்டாக டெய்லி நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி பருப்பை சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. அடுத்ததாக கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். கரெக்டான ப்ரப்போர்ஷனில் சேர்த்துக்கோங்க. 5 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது நீங்கள் அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதுக்கு 5 பங்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். குக்கரை மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில்லையே அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடும். பாருங்கள், கஞ்சி சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அரை மூடி தேங்காவை திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கம வாசனையோடு இருக்கிற இந்த நோம்பு கஞ்சியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். தேங்க்யூ.